அம்மா 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 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது, எப்படி ஒரு தாலையும் இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி தயவுசெய்து நல்ல கமெண்ட் போடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட்டு பண்ணலானாலும் பரவாயில்ல, நான் பேட் கமெண்ட் மட்டும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மைக்குமே உண்மையான நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் ஒருத்தங்க பற்றி நம்ம இது பண்ணக்கூடாது, அது நல்லதுக்கு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னையே தான் எல்லோரும் குறை சொல்கிறீங்க. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் இருந்திருந்தேன்னு நினச்சிக்கோங்க, நான் மீடியாவுக்கு வர வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைங்க. நான் எப்படியோ போயிருப்பேன். எனக்கு வேணாம், எதுவுமே வேணாம், புள்ள வேண்டாம் அப்படின்னு நான் போயிருக்கலாம். நான் ஏன் மீடியாவுக்கு இப்படி பேசிகிட்ருக்கேன், அதை கொஞ்சமாச்சும் நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் போடுறீங்க. இப்போ உங்கள் இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொந்த பந்தம் தான் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் நீங்கள்லாம் இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர், நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதில்ல. கவலைப்படாதீங்கக்கா அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அந்த ஒரு சில கமெண்ட் தான் நமக்கு கஷ்டத்தை தருது. அந்த ஊர் சுற்றி அப்படி இப்படின்னு போடுறாங்க. ஊர் சுற்றுறதுங்கிறது அவ்வளோ லேசான காரியம் நீங்கள் நினச்சிங்களா? அதில் எவ்வளோ வலி இருக்குது தெரியுமா? பிள்ளைய தூக்கிட்டு சுற்றுறதுல ஒரு நாள் சுற்றி பாருங்கள், அப்போ தெரியும் அதோட வலி என்னன்னு. ஈஸியாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. அது பார்க்குற எனக்கு தான் வேதனையாக இருக்குது. அப்புறம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. எல்லோரும் இந்த மாதிரி போடுறதில்ல, நான் போடுறேன், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா பார்க்காதீங்க. அது மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. தப்பாக ஒருத்தவங்களை பற்றி நேரில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவங்களோட நிலமை. சரியா? தப்பாக கமெண்ட் பண்ணணுன்னா என்னன்னாலும் பண்ணலாம். என்ன நீங்கள் எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? நான் வீடியோ போட்டால் தான் பார்ப்பீங்க, அதுலேயும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கெலாம் அறிவே இல்லையா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. என் பிள்ளைய என்னை விட்டால் யார் பார்க்குறீங்க? நீங்கள் யார் பார்த்தீங்க? நான் தானே பார்த்துட்ருக்கேன். இதுக்கிட்ட மாட்டிக்கிச்சின்னு அழகாக கமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை, கடவுளுக்கு தெரியாமல் தான் குழந்தைய கொடுத்துருக்காரா எனக்குன்னு? எது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே கடவுள் அங்கங்கே வைக்க தான் செய்வார். கடவுள் கொடுத்துருக்காருன்னா அதை சோதிச்சு பார்க்குறாரு. சோதனை காலம் எனக்கு இப்போது, ஆனால் பிற்காலத்தில் நான் நல்லா தான் இருக்க போகிறேன். உங்களுக்கே அது தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே நீங்கள் இப்படி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? என் பிள்ளை வளர்கிற வரைக்கும் தான் எனக்கு இந்த நிலமை. அவள் வளர்ந்து அவளுக்கு விவரம் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நான் நல்லா தான் இருப்பேங்க. சத்தியமாக சொல்கிறேன். நான் இந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் நல்லா இருப்பேன். ஆனால் இப்போ நடக்கிறத பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை இல்லாமல் நான் இல்லை, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்களாம் என் கூட இருக்கீங்க, கடவுள் என் கூட இருக்கார். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே இருந்துமே, நல்ல வசதியானவங்களாக இருந்துமே அவங்க பிள்ளைங்களுக்கு 1008 பிரச்சனை வருது. உடம்பு சரியில்லை, அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். நிறைய பேர் வீடியோஸ் நானும் பார்க்க தான் செஞ்சேன், பார்க்க தான் செய்கிறேன். அதனால் ஏன்னா எனக்கு அந்த கடவுள் அந்த மாதிரி நிலமை கொடுக்கல. 5-4 மாதத்தில் அந்த நிலமை வந்துச்சு. அவளுக்கு இருமல், அப்புறம் ஒரு டைம் வாந்தி எடுத்தா. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் கடவுளோட ஆசை இருக்கிறனால
இப்படி தான் கஷ்டம் கொடுக்குறாரே தவிர உள்ள விஷயத்தில் கஷ்டம் கொடுக்கலப்பா. அதுவரை நான் நன்றி சொல்லுவேன் அந்த கடவுளுக்கு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. உங்களால் தான் நாங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் பேசுகிறத வந்து நீங்கள் கேளுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க இதில், சரியா? என்னோடய கஷ்டத்தை வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அதெல்லாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்களோட எண்ணம் வந்து உங்கள்கிட்டயே இருக்கட்டும். அதை தயவுசெய்து போஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி இருந்தால் நான் கஷ்டப்பட மாட்டேங்க. இந்த மாதிரி நான் வந்து இது பண்ண மாட்டேன். இப்போ கூட நான் ரீசெண்டாக பார்த்தேன், அக்கா அழகாக சுருக்குன்னு போய் குத்திருச்சோ அப்படின்னு அழகாக நல்லா பேசினாங்க இந்த அக்கா. பரவாயில்ல, அவங்களுக்கு என்ன அவங்க பேசுகிறாங்க, நம்ம கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம், கேட்குறோம், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, சரி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம பாப்பாக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பாப்பா நல்லா இருப்பா. சிரிக்குதா பொண்ணு, சிரிக்குது. ஏதாச்சும் பேசுகிறீங்களா மேடம்? வருஷம் மேடம், வருஷம் அம்மா நல்லா பார்த்துக்குவேல்ல? எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தெரியும்ல? ஏம்மா, அவள் புரிஞ்சுக்குவாங்க, அவள் வளர்ந்து வந்து புரிஞ்சுக்குவா. அவங்க அப்பா கூட இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க, அவளே சொல்லுவாள். அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசில் அவளே சொல்லிருக்க வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு விவரம் தெரிஞ்சுட்டுனா எங்கள் அப்பா இப்படி தாங்க, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி தாங்க அப்படின்னு அவளே காமிச்சு கொடுத்துருவா. அது வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. ஓகே, பாய்.